தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க தான் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தள்ளவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல 32 பல்ல கண்டு போறதே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஸ்வர பகவானே? ஆபீஸ் விட்டு வரும்போது இப்படி நைட்டியை போட்டுக்கின்னு வேர்த்து உட்கார்ந்துருந்தா யாருக்கு தான் ஆசை வரும்? பவுடர் வச்சுக்கினேன், செண்டுகிண்டு அடிச்சுக்கினேன், அப்படி தழுக்கா இருந்தா தானே விரும்புவாங்க. இப்ப எனக்கு வயசு 60 ஆகுது. நான் ஏன் இன்னும் கண்ணுல மை பூசிக்கினேன், காதுல கம்மல் போட்டுக்கின்னு தெரியறேன் தெரியுமா? 4 ஆம்பளை நம்மள பாக்குற மாதிரி நாம இருந்தா தான் நம்மளும் நம்ம கையில ஒண்டிக்கின்னு இருப்போம். எல்லாம் நம்ம கையில தாங்க இருக்குது. புள்ள பெத்தவ உனக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் வீட்ல ஒத்துமையா இருந்தா he is going to be happy. அவர் ஹாப்பியா இருந்தா என்ன ஆகும்? 100% ஒரு வேலை செய்யும் போது 200% வேலை செய்வார். வீட்டுக்கு வரும்போது வீடு பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது ஓகே ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு அவர் நினைச்சு வீட்டுக்கு வரும்போது எவ்ரிதிங் வில் பி ஹாப்பி. நம்ம ஆரம்பமே இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம வீட்ல இருந்தே போன் பண்ணி கம்யூனிகேட் பண்றது, அவங்க வீட்டுக்கு வரும்போது ஐயோ வீட்டுக்கு போகணுமே என்ன ஆகும். ஸோ அவங்களோட ஜாப்ல இன்புட்டும் அஃபெக்ட் ஆகும், அவங்க பீஸ் ஆஃப் மைண்ட் அஃபெக்ட் ஆகும். வண்டியில வரும்போதோ எவ்ரிதிங் அஃபெக்ட்ஸ். ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஹாப்பியா இருக்காருன்னா ஹோல் ஃபேமிலி வில் பி ஹாப்பி. அதான் மேஜர் பாயிண்ட். எனக்கு ஏதோ ஃபிளாஸ் இருந்ததுன்னா அவருக்காக நான் விட்டு கொடுத்துருவேன், அவங்களுக்கு ஏதோ என் மேல ஃபிளாஸ் இருந்ததுன்னா பையனுக்காக அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. இந்த தெளிவு நிறைய பேர்கிட்ட இல்லாதனாலதான் அந்த புரிதல் இல்லாம சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். உண்மை அதுதான். நம்ம அம்மா வீட்ல 20-21 இயர்ஸ் பட் லைஃப் லாங் அன்டில் we are going to die. லிட்டரலா இது அப்படியே நான் இன்னொரு வீட்டுக்கு மாறிட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணும், ஏத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டம். பட் we have to try because for our love. உங்களுக்கு உங்க மருமகள் எவ்வளவு பிடிக்கும்? என் மருமகளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு 2 பசங்க தான், 2 ஆம்பளை பசங்க தான். அதனால எனக்கு 2 மருமகங்களும் பொண்ணு மாதிரியா பிடிக்கும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் செட் ஆகாதுன்ட்டு அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மாமியாருக்கும் மருமக பொண்ணு அம்மா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாம் பொம்பளை பசங்க தான், எல்லாம் நம்ம பொண்ணுங்க தான். உங்களை அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க? நல்லா பாத்துக்கிறாங்க. உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு நெக்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வீட்டுக்கு வரும்போது அவங்க தானே கைட் பண்ணுவாங்க. எங்க பேரண்ட்ஸ் இல்ல கூட, அவங்க மோஸ்ட்லி 24 hours கூட இருந்து கைட் பண்றது. ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஆர்குமெண்ட் வரும்போதே அவங்க நடுவுல சார்ட் அவுட் பண்ணி இல்ல விடுங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும்போது அவங்க தான் ஃபுல் சப்போர்ட். அப்புறம் லேட்டர் ஆன் இந்த பசங்க வளர்க்கறது த்ரூ அவுட் த லைஃப் அவங்க சப்போர்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. என் பையன் எதனா பேசும்போது என் மருமகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், என் மருமக எதனா பேசும்போது என் பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். 2 பேரும் ஈக்குவலா பார்த்துட்டு பையனுக்கு இவளையும் விட்டு கொடுக்க மாட்டேன், இவளுக்கு பையனையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க பயங்கர மாடர்ன், நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல். நான் இந்த மை மட்டும் தான் போடுவேன். அவங்க கரெக்டா போற இடத்துக்கு கரெக்டா ரெடி ஆயிடுவாங்க.